சூப்பர் சிங்கர் ஜூனியர் 6ல இப்போ டாப் 7 கண்டஸ்டன்ட்ஸ் இருக்கிறாங்க. சோ இந்த வாரம் நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே 2 பாடல்கள் வீதம் பாடியிருந்தாங்க. சோ இதுல மதிப்பெண்கள் அடிப்படையில வந்துட்டு 2 பேர் டேஞ்சர் ஜோனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டா இருக்கிற நம்ம கபீஸ் பூவையாரும். தன்னுடைய மெலடி குரலினால எல்லாருமே வசியம் பண்ண நம்ம தனுஷ் தான். சோ நம்ம பூவையார் பத்தி பார்க்கும்போது பூவையார் வந்துட்டு வண்ணங்கள் சுற்றுல தமிழ் படத்துல இருந்து ஒரு பாடலும், ஃப்ரீ ஸ்டைல் சுற்றுல வந்துட்டு தன்னுடைய அம்மாவை நினைச்சு உருக்கமான ஒரு சோகமான அம்மா பாடலையும் பாடியிருந்தாரு. சோ இந்த 2 ரவுண்ட்லயே நம்ம பூவையாருக்கு வந்துட்டு ரொம்பவே குறைந்த மதிப்பெண்களும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டுமே கிடைச்சது. சோ முதல் சுற்றுல 40க்கு 26 மதிப்பெண்களும், இரண்டாவது சுற்றுல 40க்கு 25 மதிப்பெண்கள் மட்டுமே கிடைச்சது. இதுல 2 சுற்றுலையுமே வந்துட்டு நம்ம சரண் சார் பூவையாருக்கு 5 மதிப்பெண்கள் மட்டுமே கொடுத்தாரு. சோ இந்த குறைவான மதிப்பெண்கள் தான் இந்த வாரம் நம்ம பூவையார் டேஞ்சர் ஜோனுக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம். அடுத்து அது மட்டும் இல்லாம நம்ம பூவையார் வந்துட்டு 2 ரவுண்ட்லயே தன்னை எதிர்த்து போட்டியாளர்கிட்ட குறைஞ்ச மதிப்பெண் வாங்கினதுனால பேட்லயும் வந்துட்டு தோத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம அடுத்ததா டேஞ்சர் ஜோனுக்கு வந்திருக்கிற நம்ம தனுஷ் பார்க்கும்போது அவரும் வந்துட்டு 2 பாடல்களையுமே வந்துட்டு ரொம்பவே பிரமாதமா பாடியிருந்தாரு. சோ தன்னுடைய மெலோடி குரலினால அருமையான எஸ்பிபி சார் பாடலை பாடி அந்த அரங்கையே வந்துட்டு கண்ணீர்ல மூழ்கடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம நம்ம தனுஷுக்கு வந்துட்டு மதிப்பெண்கள் அதிகமா இருந்தாலும் அவர் வந்துட்டு அவர் கூட பாடின கோ கண்டஸ்டன்ஸ் வந்துட்டு அவரை விடவும் அதிகமா மதிப்பெண்கள் எடுத்ததுனால அவரும் 2 பேட்டர்லயுமே வந்துட்டு தோத்துட்டாரு. சோ இதனாலதான் பூவையாரும் தனுஷும் இந்த வாரத்துக்கான டேஞ்சர் ஜோனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 பேருக்குமே வந்துட்டு ஃபேன்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்குது. பூவையார் வந்துட்டு டேஞ்சர் ஜோனுக்கு வரும்போது சரண் சார் என்ன சொன்னாரு அப்படின்னா, பூவையார் வந்துட்டு அடிக்கடி டேஞ்சர் ஜோனுக்கு வந்துட்டே இருக்கிறான். சோ எப்படியும் அவனுக்கு 70 லட்சத்துக்கும் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. ஆனா பூவையார் வந்துட்டு இந்த சீசன் முடியறதுக்குள்ள அவனுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு பாடலாவது ஃபுல் ஸ்ருதியோட பாடி கொடுக்கணும். இதுதான் அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு பூவையார் செய்யற ஒரு நன்றி கடனா இருக்கும். அது மட்டும் இல்லாம பூவையார் கூட போட்டி போட்ட தனுஷ் ரொம்பவே டேலண்டடான கண்டஸ்டன்ட். சோ தனுஷையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. சோ அவனுக்கும் ஆனஸ்ட், அதாவது நேர்மையா உங்களுடைய சப்போர்ட்டை வந்துட்டு 2 பேருக்கும் செய்யுங்க. சோ எப்படியும் வந்து அவர் சொல்லும் போது வச்சு என்ன தெரியுது அப்படின்னா, எப்படியும் பூவையார் வின் பண்ணிருவாரு. அட்லீஸ்ட் ஒரு டஃப் ஃபைட் கொடுங்க. சோ அவர் 80 லட்சம் இவர் 20 லட்சம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அட்லீஸ்ட் 2 பேருக்கும் 50% வாக்குகள் பதிகிற மாதிரியாச்சும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியா சரண் சார் வந்துட்டு மக்களிடம் வந்துட்டு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்காரு. சோ மக்களே, உங்களுடைய சப்போர்ட் யாருக்காக இருக்கும்? இந்த 2 பேர்ல வந்துட்டு உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும், என்ன ரீசன் அப்படிங்கறதையும், யாரு வின் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதையும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.